ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் என்னென்னா கேரளாவோட ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷான வறுத்து அரைச்ச கடலைக்கறி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடலைக்கறி புட்டு, அப்பம், சப்பாத்தி, பரோட்டா இது எல்லாத்துக்கும் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்குங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக எங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடலைக்கறி செய்கிறதுக்கு 250 கிராம் கருப்பு சுண்டைக்கடலை எடுத்திருக்கேங்க. அதை 2-3 தடவை கழுவிட்டு மூழ்கிறதுக்கு மேலே தண்ணி ஊற்றி முதல் நாள் நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேங்க. மறுநாள் காலையில் கடலையெல்லாம் நல்லா ஊறி வந்துருச்சு. இதை ஒரு குக்கரில் மாற்றிக்கிடலாம். ஆறையில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். கட் பண்ண வேணால் முழுசாகவே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம், மூழ்கிறதுக்கு கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு குக்கர் அடைச்சி நான் 4 விசில் வைக்க போகிறேங்க. உங்களுக்கு சுண்டைக்கல்ல வேகிற அளவு பொறுத்து விசில் வச்சுக்கோங்க. சுண்டைக்கல்ல வெந்துட்டு இருக்கட்டுங்க. நம்ம தேங்காய் வறுக்கணும். அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கிடுவோம். பேன் சூடாயிடுச்சு. நான் பெரிய தேங்காயில் 1/2 மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கிடுவோங்க. கூடவே 5 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடலாங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி உங்ககிட்ட இல்லாட்டி ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மீடியமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு கைவிடாமல் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் கிளறி விடணுங்க. கடலைக்கறியோட டேஸ்ட்டே இந்த தேங்காய் வறுக்கிறதுல தாங்க இருக்குது. அதனால் பக்குவமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் கலர் நல்லா மாறி வந்துருச்சுங்க. ஃப்ளேமை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கணுங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிடுவோம். மிளகாய் பொடியோட பச்சை மணம்லாம் போகிற வரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோங்க. மிளகாய் பொடியோட கலர் லைட்டாக மாறி வந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடலாம். நம்ம வேக வச்ச கடலையே பார்த்துக்கிடலாங்க. இப்போ பாருங்க, சுண்டைக்கடலை நல்லா வெந்து வந்துருச்சு. இதுலேருந்து கொஞ்சமாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிடலாங்க. இந்த கடலையை சின்ன மிக்சி ஜாரில் போட்டு ரிவர்ஸில் ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கிடுவோங்க. இதை கடலைக்கறியில் சேர்க்கும்போது குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வறுத்து வச்ச தேங்காய் நல்லாவே ஆறிடுச்சு. ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டு 1/2 கப் தண்ணியும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோங்க. கடலைக்கறி செய்கிறதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சு நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இதில் வேறு எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது, தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 3 பட்டவத்தில் சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடலாம். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடலாங்க. கடைசியாக 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணம் போகிற வரை நல்லா வதக்கி விடணுங்க. இப்போது பச்சை மணம்லாம் போய் இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் நல்லா வருதுங்க. இப்போது 2 பழுத்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடலாம். ஏற்கனவே சுண்டைக்கல்ல வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ப கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. தக்காளியோட உப்பு சேர்க்கும்போது தக்காளி சீக்கிரமே வெந்து உடஞ்சி வந்துடுங்க. தக்காளி வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம வேக வச்ச சுண்டைக்கடலை சேர்த்துக்கிடலாம். எல்லாம் சேர்ந்து கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம வறுத்து அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கிடலாம். இது கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிடலாங்க. இப்போ கொதிச்சு வந்துட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே கடலையை மிக்சியில் உடச்சி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கிடலாம். இதை சேர்க்கும் போது கிரேவி கொஞ்சம் திக்காகும், கடலைக்கறி நல்ல டேஸ்டாக இருக்குங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5-6 நிமிஷம் வரையும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க விடணுங்க. அவ்வளோதாங்க, நம்ம கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. கிரேவி நல்லா திக்காகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. எவ்வளோ பர்ஃபெக்டாக கடலைக்கறி வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போதே தெரியும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.